ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஜாலியா போனாரு ஸ்கூலுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் வெரைட்டியா இருந்ததுன்றதுனால ஜாலியா போனாரு. அவருக்கு வந்து இந்த எல்லோ கலர் நேந்திரம்பழம் சிப்ஸ விட இந்த ப்ரவுன் கலர் பிடிக்கும். எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா, நல்லா காயில போடுவாங்க நேந்திரம்பழம் சிப்ஸு. இது வந்து கொஞ்சம் பழத்தில போடுவாங்க. கொஞ்சம் ஸ்வீட்டாவும் இருக்கும். இது பிடிக்குன்றதுக்காக கிளம்பிட்டாரு. அது கூட ஒரு சின்ன கேக் பீஸ் வச்சிருந்தேன். எனக்கு ஜாலின்னு போயிட்டாரு. அப்பப்ப ஏன்னா ஒரு வந்தது அப்ப மட்டும் கோளாறு பண்றாரு. நான் போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, மத்த டைம்லாம் ஜாலியா போயிடுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அ நான் வந்து கொஞ்சம் 2 மினிட்ஸ் தான் பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. பஸ் லேட் ஆயிடுச்சு. நாங்க சீக்கிரமா போயிட்டோம். "அம்மா டான்ஸ் ஆடவாம்மா? நீங்க வீடியோ பண்றீங்களாம்மா? நான் ஜாலியா பண்ணவாம்மா?" அப்படி சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தான். "சரி நீ பண்ணு நேத்திக்கு நான் வீடியோ பண்றேன்" அப்படி சொன்னேன். ஒரு சின்ன சின்ன மொமெண்ட் கூட இப்ப ஜாலியா இருக்கு. நல்லாருக்கு. பார்க்கறதுக்கே ரசிச்சுட்டு இருந்தேன். அ என்ன சொல்றது? நமக்கு வந்து நம்மளுக்கு ஆசையா இருக்கு பார்க்கறதுக்கே. ஜாலியா ரசிச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால ஹாஸ்பிட்டல் போணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஒரு 1 வீக்காவே ரொம்ப டயர்டா இருக்க மாரி இருக்கு. ஒரு ஹெல்த் வந்து அவ்ளோ ஃபிட்டா இருக்க மாரி இல்ல. அதனால போனா அவரு ஊசி போட்டு விட்டாரு. ஊசி போட்டு கொஞ்சம் டேப்லெட்லாம் குடுக்குறோம். ஓஆர்எஸ் குடுக்குறோம். கொஞ்சம் எடுத்துக்கங்க சரியாயிடும் அப்டி சொன்னாரு. அ இப்ப கோயில்பட்டி போல எட்டயபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயுமே கார்டு குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க எட்டயபுரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு சின்ன சீட்டு தான் குடுப்பாங்க. அத யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஒரு தடவையும் பதிஞ்சுட்டு நேம்லாம் சொல்ல வேணாம். அத குடுத்தாவே அவங்க வந்து சிஸ்டம்ல என்ட்ரி போட்டு நம்மளுக்கு குடுத்துருவாங்க. டாக்டர் கிட்ட போலாம். இப்ப அதுவுமே தேவையில்ல. இந்த ஒரு கார்டு வச்சுட்டீங்கன்னா, நீங்க ஸ்ட்ரெய்ட்டாவே டாக்டர் கிட்ட போயிட்டு, நீங்க காட்டிடலாம். அதுக்கப்புறம் மெடிசின் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ற மாரி சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம சின்ன வயசா இருக்கிறம்போது பார்த்தோன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீட்டு போடுவாங்க. நம்ம நேம் சொல்லணும், வயசு சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும். அந்த சீட் தருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெடிசின் போய் வாங்கணும். இப்ப எல்லாமே சிஸ்டம்னு ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர்ல அவங்களே என்ட்ரி போடுறாங்க. அந்த கார்டு மட்டும் எட்டு போனா அவங்க என்ட்ரி பண்ணிட்டா என்ட்ரி பண்ணா என்னென்ன டேப்லெட் குடுத்துருக்காங்கன்னு அதிலயே வந்துருது. ஆனா, இப்ப நம்மளால என்ன டேப்லெட் குடுக்குறாங்க, எதுக்கு குடுக்குறாங்க அப்படின்றதுலாம் நம்மளால பார்க்க முடிய மாட்டேங்குது. டேப்லெட் மட்டும் தானே குடுக்குறாங்க. எல்லாமே சிஸ்டம்ல என்ட்ரி பண்ணா நம்மளுக்கு வரமாட்டேங்குது. ஊசி போட்டாலும், லேப் கிட்ட போனாலும் எல்லாமே சிஸ்டம்லயே போயிடுது இப்போ. பார்க்கவே நல்லாருக்கு. ஆனா, அதெல்லாம் நம்மளால கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இதுவா இருக்கு. இதுவும் மாற்றமும் நல்லது தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு உடம்பு சரியில்லனா தான் எல்லாமே வரும். இன்னைக்கு நல்ல தண்ணி வந்ததுன்றதுனால, அந்த குடத்தெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணிட்டு நல்லா புடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு, நல்லா வாஷ் பண்ணிட்டு புடிச்சிட்டு இருந்தேன். அ ஏற்கனவே கொஞ்சம் டயர்டா இருக்கும். இதுல இது வேறையா அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா தண்ணி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சிட்டு இருந்தேன். அ எதிர்ல தண்ணி பிடிக்கிறப்பவே நல்லா 2 மயில் வந்து ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. வீடியோ எடுக்கலான்னு ஃபோன் எடுத்து போனா ஓடிர்றாங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து கொத்தி கொத்தி தின்னுட்டு இருக்காங்க. என்ன சொல்றது? அந்த கொஞ்சம் தூரமா போயிட்டுனா வீடியோவும் ரொம்ப கிளாரிட்டியா தெரிய மாட்டேங்குது. ரொம்ப அந்த மரமா செடியா இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. சரி அதனால நான் விட்டுட்டேன். ஆனா ரசிச்சுட்டு இருந்தேன் பார்த்து. நம்ம இதுக்கு முன்னாடிலாம் அவ்வளவா நம்ம வீட்டுக்கிட்டலாம் வரமாட்டாங்கல்ல. இப்ப நம்மளுக்கு புதுசா தெரியுது. நம்ம நல்லா பார்க்கலாம். எப்பப்ப நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, எனக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். இந்த வாட்டி மயில் தான் இங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அ நெறைய வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முன்னாடி போனா பின்னாடி வருது. ஜாலியா இருந்தது. நல்லா ஜாலியா பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என் தம்பி நான் என்னோட ஹெல்ப் இல்லாம பக்கத்துல உட்காராம வீட்ல எழுதுனதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நித்திக், நீ கொஞ்சம் எழுது நித்திக் அப்படி சொன்னேன். நான் எழுதுறேம்மான்னு சொல்லிட்டு அவனே எழுதிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே இப்ப தான் ஆச்சரியமா இருந்தது. இதுபோல அவன் எழுதுனதே இல்லையே! அவன் தனியா இப்ப எழுதுறானே! அந்த அளவுக்கு அவன் வந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா